ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது. புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியானது ஏற்பட இருக்குங்க. இந்த சூரியனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திர ரீதியாகவும் நம்ம பார்க்க போகிறோம். பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 50 to 60% எல்லாருக்கும் சரியாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்குறது தான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான முறையில் எளிமையாக பார்த்து சொல்லிடுவாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு சுமூகமான அணுகுமுறையை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடியவங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இருந்தாலுமே கூட மற்ற கிரகங்கள் எல்லாமே அனுகூலமாக தான் இருக்கிறாங்க. குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவில் நல்ல யோகங்களானது பெற போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பணவரவு நல்லாவே இருக்கும். அதாவது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் கூட தீர்ந்து போகும். சொத்து சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாமே இப்போ அனுகூலமாக நடக்கும். நண்பர்கள் மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டைமில் ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய நண்பர்களுடைய நட்பு வட்டாரமானது இருக்கும். ஸோ இந்த நட்பு தான் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே உதவிகரமாக இருக்கும். புதுசாக நீங்கள் தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் செய்யலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக ஒரு சில விஷயங்கள் சாதகமாக நடக்கும். அதனால் புதுமையான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. ஸோ நிறைய நன்மைகள் அப்படின்றதுல வருமானமும் வந்துடும். அதனால் உங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். பொருளாதார நிலை நல்லா இருக்கும். குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க. அதாவது கணவன் மனைவி உறவுல இருந்து எல்லாமே சரியாக இருக்கும். இந்த கணவன் மனைவியினுடைய உறவு கூட நல்லா பலப்பட ஆரம்பிக்குங்க. இந்த டைமில் பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நிறைய விஷயங்களை செய்வாங்க. ஸோ நீங்கள் அவங்க மகிழ்ச்சிக்காக நிறைய விஷயங்களை செய்வீங்க. அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதே ரிஷபராசியுடைய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இந்த அலைச்சலை பார்க்காதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான். புதிய முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்க ஆரம்பிக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். ஸோ இந்த வீண் அலைச்சல் அப்படின்றது கண்டிப்பாக அந்த டைமில் இருக்கத்தான் போகுது. ரிஷபராசிக்காரங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கவனம் சிதறலானது ஏற்படும். அதனால் உங்களுடைய ஆர்வத்தை அதிகமாக்கிக்கோங்க, கவனம் செலுத்துங்க. அதுதான் நல்லதும் கூட. ஸோ இது வரைக்கும் நம்ம பொது பலன்களை பார்த்தோம். அதாவது ராசியின் அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது, 12ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ராசி இருக்க போகிறது கிடையாது, ஒரே நட்சத்திரம் இருக்க போகிறது கிடையாது. ஒருவேளை நீங்கள் ரிஷபராசி உடையவங்களாக இருந்தாலுமே கூட ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு விதமான நட்சத்திரங்களானது இருக்கும். ஸோ நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் இப்போது ரொம்ப ரிஷபராசியில் உடைய கார்த்திகை 2 மற்றும் 3, 4ஆம் பாதங்களை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தடைகளை கொடுக்கத்தான் செய்யும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதம் உங்களுக்கு காரிய தடை தாமதம் எல்லாம் இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. இந்த நட்சத்திரக்காரங்க ரிஷபராசிக்காரங்க செய்யலான்னு சொன்னீங்க, அப்புறம் தள்ளி போட சொல்கிறீங்கன்னு யோசிக்காதீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை உடையவர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இந்த நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வித்தியாசப்படும். நல்லா கவனமாக செயல்படணும். ஸோ குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எதுவுமே வரது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப முரட்டு தைரியத்தோடு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக இருங்க. பொருளாதாரத்தில் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும். அது ஏற்பட்டாலுமே கூட அது சரியாக போயிடும். அதனால் அதை பெருசு பண்ணிக்க வேணாம்.
ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, தனியா தொழில் செய்யாம கூட்டு தொழில்லாம் செய்துட்ருப்பீங்க. ஸோ கூட்டு தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பிரச்சனை எதுவும் இருக்காது. நெறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகள்ட்ட இருந்து நெறைய பாராட்டுக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நெறைய நல்லது தான் வந்து நடக்கப் போகுது. பயப்பட தேவையில்ல. அடுத்ததா ரோகிணி நட்சத்திரத்தை உடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது டக்குன்னு உங்களால எடுக்கவே முடியாது. அதாவது தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குழம்பி போய் தான் இருப்பீங்க. ஏன்னா குழப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும். அந்த குழப்பம் ஏற்பட்டு தான் சரியாக போகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு முடிவே எடுப்பீங்க. அதே போல தான் சொன்ன சொல்ல காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போராட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. என்ன பண்ணாலும் சரி, ஆனால் உங்களுடைய வாக்கை நீங்கள் கரெக்டாக காப்பாற்றிடுவீங்க. அதனால் பயப்படாதீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கும் பொழுது உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எதிர்பார்ப்புகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை கிடைக்கும். அதே போல தான் எதிர்ப்புகளும் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளுக்கெல்லாம் அளவே இருக்காது. அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தான் முயற்சிகள் எடுக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் ஒரு சில சாதனைகளை கூட நீங்கள் செய்து முடிச்சுப்பீங்க. புதிய முயற்சிகளில் தாராளமாக வந்து நீங்கள் ஈடுபடலாம். உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள்லாம் கவலைப்படாமல் வந்து புதிய முயற்சிகளையும் இறங்குங்க. ஸோ புதுசாக எதுவும் செய்யலாமா வேணாமா அப்படின்ற குழப்பம்லாம் வேண்டாம். நீங்கள் தாராளமாகவே செய்யலாம். ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதங்களை உடைய ரிஷபராசி நேயர்கள். உங்களுக்கு இந்த பிப்ரவரி பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, திட்டமிட்டபடி ஒரு சில விஷயங்களை செஞ்சு நீங்கள் வெற்றிகளை பார்ப்பீங்க. ஸோ வெற்றிகளை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு திட்டமிடல் அவசியமானது. எப்போ செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, எல்லாமே வெற்றி தான். வியாபார போட்டிகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட இப்போல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட போட்டி போட முடியாமல் எல்லாரும் விலகித்தான் போவாங்களே தவிர உங்களுக்கு வியாபார போட்டிகள் அப்படின்லாம் ஒன்றுமே இருக்கவே இருக்காது. அதனால் அதை நினச்சும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அதே உத்தியோகத்துக்கு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நிறைய பொறுப்புகள் உங்களை தேடி வரும், நிறைய பதவிகள் தேடி வரும், உயர் பதவி. இல்லைனா நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலை கூட செய்யலாம். புதுசாக கூட உங்களுக்கு ஒரு வேலை தேடி வரும், புதுசாக பதவி கிடைக்கும். இருக்கிற இடத்துல நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய பதவியை விட்டு வேறு ஒரு பதவி வந்து கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நேரம். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. வருமானம் அதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு வேளை நீங்கள் புதுசாக ஒரு பதவிக்கு போகிறீங்க அப்படின்னாலும் பண வரவு அதிகமாக இருக்கும், வருமானம் அதிகமாகும். அதே போல் உங்களுக்கு ஒரு வேளை ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அதுபோல் சேலரியிலும் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ வருமானம் அதனால் கூட ஆரம்பிக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், மன திருப்தியானது கிடைக்கும். நம்மளுடைய தகுதிக்கு திறமைக்கும் ஏற்ற ஒரு பதவி கிடைச்சிருக்கே அப்படின்ற மாதிரி திருப்தியோடு செயல்படலாம். நல்ல வருமானம் கிடைக்க போகுது அப்படிங்கும் பொழுது குடும்பத்தினுடைய தேவைகளாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய தேவைகளாக இருக்கட்டும், எல்லாருடைய தேவைகளையும் உங்களால் சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் தான். ஸோ ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் ராசியின் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதோடு மட்டும் விட்டுறாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த காலகட்டங்களில் நம்ம என்னதான் நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்தாலுமே கூட கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அதனுடைய அடிப்படையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளானது தீரணும், குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரம் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்புகளுக்கு ஏற்ப கொடுக்குறோம். அதை வந்து எளிமையான முறையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும் பூஜைகளும் வழிபாடுகளும் கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நவகிரகத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம். அந்த சுக்கிர பகவானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் சுக்கிரனை தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது கிடைக்க ஆரம்பிக்கும். மகிழ்ச்சி கிடைக்க கிடைக்க குடும்பத்தில் அமைதி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஒரு எளிமையான பூஜையை மட்டும் செய்யுங்க. சுக்கிரனை பூஜைக்கு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லைங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனுக்கு வெள்ளை நிறத்தில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சோ அல்லது வெள்ளை நிற மலர்களை வைத்தோ வழிபாடு செய்யுங்க.
இல்ல வீட்லயே இருக்கிறீங்க அப்படின்னா கூட கவலைப்பட தேவையில்ல. மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யுங்க. ஸோ இது மாரி எளிமையான வழிபாடுகள நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது, உங்களுக்கு நெறைய வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கும். நெறைய சந்தோஷம் கிடைக்கும். மேலும் இந்த பிப்ரவரியில உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா, பிப்ரவரி 13, 14 இந்த 2 நாட்களுமே சந்திராஷ்டமமா இருக்கு. பொதுவா சந்திராஷ்டம நாட்கள்ல முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது அதில நமக்கு தடைகள் ஏற்படும். நெறைய அலைச்சல் இருக்கும். ஆ ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ற மாரி இருக்கும். அதனால இந்த நாட்கள்ல நீங்க அந்த மாரியான விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அதேபோல பயணங்களையும் எடுக்காதீங்க. ஏன்னா, நீங்க எடுக்கக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றிகள கொடுக்காது. அது மட்டும் இல்லாம இரவு நேர பயணங்களும் முழுமையா தவிருங்க. ஏன்னா, விபத்துக்கள் கூட ஏற்படலாம். கவனச்சிதறல் அதிகமா இருக்கும். இது போன்ற சந்திராஷ்டம நாட்கள பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. என்னதான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒரு மாதத்துல 2, 3 நாள் இருந்தாலுமே கூட அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களும் இருக்கும். அது மாரி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 20, 21 இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்த கொடுக்கும். ஸோ, அதனால மறக்காம நீங்க இந்த அதிர்ஷ்டகரமான நாட்களையும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்த மேம்படுத்துறதுக்கு, உங்களுக்கு நெறைய நல்வழிகளானது கிடைக்கிறதுக்கு இந்த நாட்கள் ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ, இந்த பதிவுல நீங்க நெறைய தகவல்கள பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது மாரி நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஆன்மீக ரீதியா கொடுக்கப்பட்ட விஷயங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. மேலும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.